செஞ்சி தொகுதி திமுக வேட்பாளர் செஞ்சி மஸ்தானை ஆதரித்து திமுக துணை பொதுச் செயலாளர் திருச்சி சிவா எம்பி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். செஞ்சி தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் செஞ்சி மஸ்தானை ஆதரித்து மேல்மலையனூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட அவலூர்பேட்டையில் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திமுக துணை பொதுச் செயலாளர் திருச்சி சிவா கலந்து கொண்டு செஞ்சி மஸ்தானுக்கு ஆதரவாக உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு சேகரித்து உரையாற்றினார். அப்போது பேசிய திருச்சி சிவா எம்பி, மு.க.ஸ்டாலின் நடத்துகிற திமுக ஆட்சியை மாற்றிவிட்டு நம் மண்ணிற்கு பொருந்தாத ஒரு தத்துவம் நுழைய பார்ப்பதாகவும் அதை தடுத்து நிறுத்த காவல் அரணாக திமுகவும் கூட்டணி கட்சியினரும் திகழ்வதாகவும் தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகம், அதன் தலைவர் தளபதி அண்ணன் மு.க.ஸ்டாலின் அவர் நடத்துகிற திராவிட மாடல் ஆட்சியை மாற்றிவிட்டு நம் மண்ணுக்கு பொருந்தாத, நம் மக்களின் மனதிற்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தத்துவம் நுழைய பார்க்கின்றது. அந்த பொருந்தாத தத்துவத்திற்கு பல்லக்கு சுமத்துவதற்கும் இங்கே ஒரு கூட்டம் தயாராக இருக்கிறது. அதை தடுத்து நிறுத்துகிற காவல் அரணாக கழகமும் நம்முடைய கூட்டணி கட்சியினரும் இருந்தாலும் கூட மக்களாகிய உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கடமை இருக்கின்றது. ஒரு ஜனநாயக நாட்டில் மக்களுக்கும் கடமை உண்டு, அரசாங்கத்திற்கும் கடமை உண்டு. மக்கள் நல்ல அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும், அரசாங்கம் மக்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும். இந்த கூட்டத்தில் முன்னாள் ஒன்றிய இணை அமைச்சர் செஞ்சி ராமச்சந்திரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செந்தமிழ் செல்வன், ஒன்றிய செயலாளர்கள் நெடுஞ்செழியன், சாந்தி சுப்பிரமணியன் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி மீண்டும் அமையும் என்றும், கோவையில் 10 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்றும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். கோவை தெற்கு தொகுதியில் திமுக வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பரப்புரை மேற்கொண்டார். கோவை தெற்கு தொகுதிக்கு உட்பட்ட மரக்கடை பகுதியில் வாக்கு சேகரித்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவையில் ஒன்றிய பாஜக அரசு செயல்படுத்திய திட்டங்கள் குறித்து பாஜக தலைவர்களால் பட்டியலிட முடியுமா என்று கேள்வி எழுப்பினார். கோவை மாவட்டத்தில் ஒன்றிய அரசின் திட்டங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதி குறித்த விவரத்தை பாஜகவால் வெளியிட முடியுமா என்றும் வினவினார். பொருளாதார வளர்ச்சியில் 11.19 என்ற இரட்டை இலக்கை அடைந்த ஒரே மாநிலம் தமிழ்நாடுதான் என்றும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பெருமிதம் தெரிவித்தார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி மீண்டும் அமையும் என்றும், கோவையில் உள்ள 10 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்றும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறினார். தமிழ்நாட்டு மக்களுக்கு பிஜேபி அரசாங்கம் ஒன்று மட்டும் செய்வாங்க, திருக்குறளை சொல்லுவாங்க, 2 வார்த்தை தமிழில் பேசுவாங்க. அது தேர்தல் வரும்போது அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு மக்களை மறந்துடுவாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்காக ஒரு நெஞ்சுரத்தோடு உழைக்கக்கூடிய முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கிறோம். 2வது முறையாக ஆட்சி பொறுப்பை ஏற்பார்கள். 200க்கும் மேற்பட்ட இடங்களில் திமுக வெற்றி பெறும். கோவில் 10 தொகுதியிலும் திமுக கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் பொன் கௌதம சிகாமணியை ஆதரித்து திமுக துணை பொதுச் செயலாளர் பொன்முடி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொகுதிக்கு உட்பட்ட முகையூர், புறவடை, சென்னகுணம், ஆயந்தூர், கூடலூர் உள்ளிட்ட பல்வேறு ஊராட்சிகளில் கிராமமாக சென்று பொன்முடி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக வாக்காளர் முன்னிலையில் பேசிய வேட்பாளர் கௌதம சிகாமணி, திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள வாக்குறுதிகளை கூறி வாக்கு சேகரித்தார். வாக்கு சேகரிப்பின் போது காங்கிரஸ், தேமுதிக, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளின் நிர்வாகிகள் பங்கேற்றனர். தொடர்ந்து கூடலூர் ஊராட்சியில் கைப்பந்து விளையாடிக் கொண்டிருந்த விளையாட்டு வீரர்களிடம் வாக்கு சேகரித்த திமுக வேட்பாளர் கௌதம சிகாமணி அவர்களுடன் சேர்ந்து விளையாடி உற்சாகப்படுத்தி வாக்கு சேகரித்தார். அவருடன் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகளும் வாக்கு சேகரித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் தொகுதியில் திமுக வேட்பாளர் அமைச்சர் சக்கரபாணி தீவிர பரப்புரை மேற்கொண்டார். ஒட்டன்சத்திரம் தொகுதிக்கு உட்பட்ட 16 புதூர், தேவத்தூர், கொத்தையம், மஞ்சநாயக்கன்பட்டி, பொருளூர், கள்ளிமந்தயம் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது திராவிட மாடல் அரசின் 5 ஆண்டு கால சாதனைகள் குறித்து பொதுமக்களிடம் எடுத்துரைத்தார். மேலும் திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளையும் விளக்கினார். 100 நாள் வேலை திட்டத்தை ஒன்றிய பாஜக அரசு முடக்கிவிட்டதாகவும் அமைச்சர் சக்கரபாணி குற்றம் சாட்டினார். சென்னை துறைமுகம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் பி.கே. சேகர் பாபு சத்தியவாணி முத்துநகர் பகுதியில் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து காந்தி நகர் பகுதிகள், இந்திரா காந்தி நகர் தெருக்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து துறைமுகம் தொகுதி வேட்பாளர் சேகர் பாபு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவருக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் பூக்கள் தூவியும் உற்சாக வரவேற்பளித்தனர்.
திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தீவிர பரப்புரையை மேற்கொண்டார். திருச்சி மாநகராட்சிக்கு உட்பட்ட அம்மன் நகர், விக்னேஷ் நகர், சக்தி நகர், கோகுல் நகர், பிரியங்கா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். இந்த பரப்புரையில் மாநகர திமுக செயலாளர் மதிவாணன், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி 5 ஆண்டு கால திராவிட மாடல் அரசின் சாதனைகள் குறித்து பெருமிதம் தெரிவித்தார். மேலும் திமுக தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து பொதுமக்களிடம் எடுத்துரைத்தார். நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் யார், சின்ன குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் யாரை பார்த்தா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கறது வழக்கம். அப்படி சாப்பிட்டியான்னு ஒரு பொண்ணை பார்த்து ஒரு ஸ்கூல்ல கேட்டதன் விளைவாக வந்த ஒரு திட்டம் தான் காலை உணவு திட்டம் என்கிற மிக மகத்தான ஒரு திட்டம். நேரடியா கோட்டைக்கு போன தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கிற எல்லா ஆபீசரையும் கூப்பிட்டாரு. முதல்ல நம்ம தமிழ்நாட்டு பிள்ளைங்க வயிறார சாப்பிட்டீங்க, அதுக்கப்புறம் படிக்கட்டுயா என்று கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் காலை உணவு திட்டம். இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் 20 லட்சம் பிள்ளைங்க காலம்பரை சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு வராங்க அப்படின்னா, ஆக அந்த புண்ணியம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த 20 லட்சம் பிள்ளைங்க இன்னைக்கு வயிறார சாப்பிட்றதுக்கு புண்ணியம் யாருக்கு தெரியுமா? என்னுடைய தாய் வீடாக இருக்கக்கூடிய என்னை தேர்ந்தெடுத்த என்னுடைய தொகுதி மக்கள். அது உங்களை தான் போய் சேரும் என்பதை நான் பெருமையோடு நான் சொல்லுவேன். நான் திருப்பெரும்புதூர் தொகுதியில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் அக்கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அத்தொகுதிக்கு உட்பட்ட மாங்காடு நகர் பகுதியில் அவர் பரப்புரை மேற்கொண்டார். தொடர்ந்து வசந்தபுரம் பகுதியில் வாக்கு சேகரிக்க சென்ற வேட்பாளர் செல்வ பெருந்தகைக்கு பெண்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பரப்புரையின் போது நகர செயலாளர் பட்டூர் ஜபருல்லா, நகர்மன்ற தலைவர் சுமதி முருகன், நகர்மன்ற உறுப்பினர் பெருமாள் ராஜ் உள்ளிட்ட திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். கோவை வடக்கு தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் துரை செந்தமிழ் செல்வன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். சாய்பாபா காலனி பகுதிக்கு உட்பட்ட கருப்பராயன் கோவில், சங்கனூர், தண்டல்ராமன் வீதி, கண்ணப்ப நகர், காமாட்சி வீதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது இளநீர் கடையில் இளநீர் வெட்டி கொடுத்து நூதன வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பிரச்சாரத்தின் போது பகுதி செயலாளர் ரவி, பொதுக்குழு உறுப்பினர் சங்கனூர் ஆனந்தகுமார் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர்.